அதாவது நான் என்ன சொல்றேன்னா, வெறும் கூட்டணின்ற வார்த்தையை ஒன்றே வைத்து அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. மக்கள் நலன் பேசுறதே கிடையாது. மக்கள் பாதிப்பு பத்தி பேசுறது இல்ல. மக்கள் என்ன எண்ணோட்டத்துல இருக்கிறாங்க? மக்கள் இந்த ஆட்சியின் மீது நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை போச்சா? அத பத்தியெல்லாம் பேசுறதே கிடையாது. போராட்டம்லாம் நடக்குது. அத பத்தி பேசுறது இல்ல. ஒரு சில இடத்துல ரூ. 1000 குடுக்குறாங்க. ஒரு சில நேரத்துல வந்து இல்லம் தேடி கல்வி ஆகட்டும், மக்கள் தேடி மருத்துவம் ஆகட்டும் நல்லா பண்ணிட்டு இருக்கு. தாவேக்கல்ல கூட போராடுறாங்க சார். எதுக்கு? அஜித்தா வந்து விஜய் கார் முன்னாடியே நின்னு போராடுனாங்கல்ல. இப்ப தானே ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல்ட்டு வரும் ஒவ்வொரு பஞ்சாயத்தா. சொந்த கட்சிக்காரங்களே பார்க்காத ஒரு தலைவர் இருக்கிறாருன்னா, அது அவர்தான். நான் வந்துங்க, ஏதோ விஜய் அவர்கள் வந்துட்டு முதலமைச்சரே ஆக மாட்டாரு. அவருக்கு வந்து தகுதியே இல்ல. நான் அப்படியெல்லாம் அபாண்டமா நான் பேசல. நான் வந்து நியாயப்படி ஒரு விஷயத்த சொல்றேன். இப்போ உங்ககிட்ட ஒரு 200 கோடி குடுக்குறேன். குடுத்துட்டு, நீங்க தான் எல்&டி. எனக்கு வந்து 20 அடுக்கு மாசம் கட்டணும். 2 மாசத்துல கட்டணும். அப்படின்னா உங்களால முடியுமா? இதே மாரி தானே இருக்கு. 2 வருஷம் ஆன கட்சி, தேர்தலே முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்டின்னா, அது என்ன விதமான புரிதல் அது? சார் அது அப்ப அவங்களோட அப்ப எதிர்பார்ப்பு வெயில் சார். தெரியாது, மழை தெரியாது, வெள்ளம் தெரியாது, வெள்ள பாதிப்பு தெரியாது, ஒரு கட்சியினுடைய அமைப்பு தெரியாது. 2 விஷயம் இருக்குங்க. விஜய்க்கு எல்லாரையும் தெரியும் சார். விஜய்க்கு எல்லாருக்கும் தெரியும்னா, விஜய் தெரியும். செல்ஃபி எடுத்துக்கோங்க. செல்ஃபி உள்ள பாட்டு போட்டு ஆடுங்க. டன் 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 டா அப்டின்னு அந்த பாட்டு முடிவும் முதலமைச்சர் ஆயிடணும். என்னாங்க இது? அப்ப என்னத்துக்கு பூத்து? சரி, பிஎல்ஏ 1ன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? பிஎல்ஏ 2ன்னா தெரியுமா? பிரைசைடிங் ஆஃபீசர், ரிட்டர்னிங் ஆஃபீசர், எலக்டோரல் சிஇஓ. சிஇஓவே தெரியலையே. எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாக்கு அனுப்ப வேண்டிய லெட்டர் ஸ்டேட் எலக்ஷன் கமிஷனுக்கு புதிய அனுப்புறீங்க. கட்சியில போய் நீங்க இவ்வளவு கேள்வி புதிய கேட்டீங்கன்னா, கட்சிக்கு ஆனா அவ்ளோ பெருசா லம்பா தூக்கின்னு போனோம். புனித கோட்டைய. அத மக்கள் முடிவு செய்வாங்க சார். மக்கள் முடிவு செய்வாங்க. மக்கள்லயும் இந்த கருத்து இருக்குது. அதுதான் நான் பேசுறேன். ஜனநாயக நாட்டுல அது வந்து அந்த உரிமை இல்லையா? ஐயோ! நீங்க படம் எடுங்க, கனவு காணுங்க. அதுல உரிமை இருக்கு. ஐயா அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, எல்லாருமே கனவு காணுங்கன்னு அக்னி புஸ்தகத்துல. அதுலலாம் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. எதார்த்தத்துக்கு வாங்க. நிதர்சனத்துக்கு வாங்க. பூராவே வந்து ஒரு பில்டப்பாவே போயிட்டு இருந்தா, இது எப்ப இந்த பலூன் வெடியும்? காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க பாருங்க. எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவரு பெரட்டுருவாரு. அதுவாயிருவாங்க. நம்ம பத்திரிகையாளரே நெறைய பேரு. ஓகேங்களா? நானும் 30% வாக்குகள் அவருக்கு இருக்குன்னு நான் என்ன சொல்றாங்க. சொல்றேன்னா, எதுக்கு 30? மாசத்துக்கு 3 ஏத்திருங்க. இப்படியே ஏத்திக்கினே போனீங்கன்னா, இன்னும் 5 மாசம் இருக்கு. ஓகேங்களா? டிசம்பர்ல 5, 3, 15. 30ஓட 15 45. திமுக 44. 1% எக்ஸ்ட்ரால விஜய் ஜெயிச்சுட்டாரு. நான் உதவி பண்றேன் அவங்களுக்கு. இந்த இந்த ஓட்டு சர்வேலாம் நான் வரேன். இந்த சர்வேக்கெல்லாம் நான் வரேன். ஓட்டு ஏன்னா போறவங்கள 65% தான் இருக்கும். இல்லங்க. அதெல்லாம் லாஜிக்லாம் கேட்கக்கூடாது. தாவேகாவ பொறுத்தவரை லாஜிக் இல்லாம கிராவிட்டிய டிஃபை பண்ணுவோம். கிராவிட்டி என்ன பண்ணும்? புவியோட அந்த சக்தி என்னன்னா, ஒரு வெயிட் இருந்தா, அந்த வெயிட் வந்து தரையில கால் வச்சிருக்கணும். இவங்க தரையில கால் வைக்கிறாங்களா?